अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि व आलिहि व सहबिहि अजमाइन वमन तबिअहु व ताअहु बिद्दीन इला यौमिद्दीन। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு வருகிற அடிப்படையில் கடந்த 3 வாரங்களாக துவாக்கள் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு தலைப்பு சார்ந்த துவாக்களை ஒவ்வொரு வாரம் நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். இந்த தலைப்பினுடைய இறுதி பகுதியாக இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் அமைய இருக்கிறது. முதல் வாரத்தில் ஜனாசா தொடர்பான ஆரம்பம் முதல் இறுதி வரை உள்ள துவாக்களை நாம் அறிந்து கொண்டோம். இரண்டாவது வாரத்தில் நோய்களுக்கு நபி அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகள் என்ன, நம்ம நோய்க்கு நாம கேட்பது, பிறரை நோய் நலம் விசாரிக்க செல்லும் போது நாம கேட்க வேண்டியது என்று ரசூலுல்லாஹ் நோய் நலத்திற்காக வேண்டி கேட்ட பிரார்த்தனைகள் அப்படின்னு பார்த்தோம். சென்ற வாரம் வாழ்வாதாரங்கள், பரக்கத்துகள், அபிவிருத்திகள் அதிகமாவதற்கு, செல்வம் அதிகமாவதற்கு அல்லாஹுவும் அல்லாஹுடைய திருத்தூதராலும் காட்டித்தரப்பட்ட சில முக்கியத்துவம் வாய்ந்த பிரார்த்தனைகளை நாம் அறிந்து கொண்டோம். அதனுடைய இறுதி பகுதியாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்தில் தௌபாவுக்காக வேண்டி கேட்கப்படுகிற சில முக்கியமான பிரார்த்தனைகள் என்ன, பாவ மன்னிப்பு என்பது அதற்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அவர்களும் வழிகாட்டிய நிகழ்வுகள் என்ன என்பதை ஒரு சில பிரார்த்தனைகள் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். மறுமை வாழ்வினுடைய வெற்றி என்பதே அல்லாஹ் நான் மன்னித்து விட்டேன் என்று நம்மை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தையில தான் இருக்கு. நமக்கு மீசான் என்கிற தராசை கடந்து, சிராத் என்கிற பாலத்தை கடந்து, அல்லாஹ்விடத்தில் பதிவு புத்தகத்தை பெற்று என்று ஏராளமான நிலைகள் இருந்தாலும் அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, ஃபக்ஃபிர்து, நான் உன்னை மன்னித்து விட்டேன். அதாவது நான் கஃபர்து, நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று இறைவன் சொல்கிற ஒரு வார்த்தை தான். அந்த ஒற்றை வார்த்தைக்காகத்தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு வார்த்தையை இலகுவாகலாம் பெற்றுவிட முடியாது. ஏனென்றால் நாம் அறிந்தும் அறியாமலும் ஏராளமான தவறுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரும் வெற்றியாக குர்ஆனில் சொல்வது பாவ மன்னிப்பு தான் சொல்றோம். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் நன்பிக வ மா தஅக்கர். நபியே, உமக்கு நாம் மிக தெளிவான ஒரு பெரும் வெற்றியை நாம் கொடுத்தோம். அது என்ன வெற்றி என்றால் மக்கா வெற்றியும் அது குறிக்கிறது. உங்களுடைய முந்திய பிந்திய பாவத்தை நாம் மன்னித்து விட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். இதை விட உறுதி செய்யப்பட்ட சொர்க்கவாசி வேற யாரும் சொல்ல முடியாது. உமர் ரதியல்லானவர்கள் சொர்க்கவாசி, அபூபக்கர் ரதியல்லானவர்கள் சொர்க்கவாசி, ஆயிஷா நாயகி சொர்க்கவாசி, நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த அளவிற்கு உறுதி செய்யப்பட்டது ரசூலா மட்டும்தான். ஏனென்றால் பாவமே இல்லை அப்படிங்கும் போது அவங்க மறுமை நாளில் எந்த விதமான கேடுகளுக்கும் பாதிப்புக்கும் ஆட்பட போவது கிடையாது. நான் தான் பாவமே கிடையாது, இருந்த பாவங்களை மன்னிச்சுட்டான். முந்திய பிந்திய எல்லா பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு எந்த விதமான பயமற்ற நிலையில் அந்த மறுமை வாழ்வை அடையலாம். அப்ப உண்மையில் மறுமை வாழ்வை பயமற்ற நிலையில் ஒருவர் அடைய வேண்டும் என்றால் இறைவன் புறத்தில் இருந்து அவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும். அந்த மன்னிப்புக்காகத்தான் முழு மனித குலமும் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கொண்டிருப்பார்கள். இந்த இறுதி சமுதாயத்தில் ஒரு சாரார் ஆதம் நபிட்ட போவாங்க, தன் தவறை நினைச்சு பயப்படுவாங்க. அடுத்து இப்ராஹிம் நபிட்ட போறாங்க, தன் தவறை நினைத்து பயப்படுகிறார். மூசா நபியிடத்தில் செல்வார்கள், ஈசா நபியிடத்தில் செல்வார்கள். என் தப்புக்கு அல்லாஹ் என்ன விசாரிக்க போறான், மன்னிப்பானா மாட்டானா தெரியாது, என்கிட்ட வராதிங்கன்னு விரட்டி விட்டுருவாங்க. அப்ப நபிமார்களுடைய எதிர்பார்ப்பில் ஆரம்பித்து எல்லா நல்ல மக்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் எப்படி இருக்கிறது என்றால் இந்த பாவ மன்னிப்பு.
அதற்கு இஸ்லாமிய மார்க்கம் சில துவாக்களை சில இடங்களில் கற்றுத் தருகிறது. இதெல்லாம் முக்கியமான இஸ்திக்ஃபார் தேட வேண்டிய பாவ மன்னிப்புகள் தௌபா தேடுவதற்கான ஒரு அற்புதமான துவாக்கள் என்று சில துவாக்களை அல்லாஹுவும் அல்லாஹுடைய திருத்தூதர் அவர்களும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அப்படி கற்றுத்தரப்பட்ட பிரார்த்தனைகள்ல முதன்மையாக நாம் ஒரு துவாவை பார்க்க வேண்டும் என்றால் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா. ஏன் அந்த துவாவுக்கு நம்ம இவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை நம்ம தர வேண்டும் என்றால், உலகத்திலேயே மனிதன் செய்த முதல் தவறு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தவறு தான். அல்லாஹ் சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை குடியமர்த்துகிறான். நீங்களும் உங்கள் மனைவியும் இந்த சொர்க்கத்தில் வாழலாம். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள். ஃபதகூனா மினல் லாலிமீன், நீங்கள் அநியாயக்காரர்களாக மாறிவிடுவீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் உள்ள அனுப்புறான். ஆதம் நபிக்கு விதிக்கப்பட்ட ஒரே ஹராம் அந்த மரம் மட்டும்தான். வேறு எந்த விதமான கடமைகள் இருந்ததாகவோ ஹலால் ஹராம் இருந்ததாகவோ குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லல. அப்ப இருந்திருக்காது. அப்ப ஒற்றை ஹராம் என்று மட்டும் அல்லாஹ் சொல்லி அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வால் அறிவுறுத்தப்பட்டு, ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நம்முடைய தாயார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த பழத்தை மரத்தை நெருங்கினார்கள், புசித்தார்கள் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. குர்ஆனில் சூரா பக்ரா என்ற 2வது அத்தியாயம் 36வது வசனம், ஃபஅஸல்லஹும ஷைத்தானு அன்ஹா, ஷைத்தான் அவர்களை ஆட்டுவித்தான். ஃபஅக்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீஹி, அவர்கள் உடைய அந்த விஷயங்களை எல்லாம் அந்த மரத்தை நெருங்க வைப்பதற்கான காரியங்களில் அவன் ஈடுபட்டான். ஈடுபட்ட பிறகு இறைவன் அவர்களை பார்த்து சொல்கிறான், வகுல் நஹபித்து பாலுக்கும் லி பாலின் அதுவும், உங்களில் சிலர் மற்ற சிலருக்கு விரோதிகள். வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர்ரு வ மதாஉன் இலாஹீன், உங்களுக்கு பூமியில் ஒரு இடம் இருக்குது, குறிப்பிட்ட காலம் வரை அது வசிப்பிடமாகவும் வாழ்விடமாகவும் இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் அனுப்பி விட்டுறான். அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபத்தலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின், ஆதம் தன் இறைவனிடத்தில் இருந்து சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார். ஃபதாப அலைஹி, அதை கொண்டு அவர் பிரார்த்தனை செய்ததால் அல்லாஹ் அவரை மன்னித்தான். இன்னஹு ஹுவ தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரில்லா பேரன்புடையவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான் என்று திருக்குர்ஆன் சொல்லுது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சும்மா மன்னிப்பு கேட்டதா வரல, எப்படி மன்னிப்பு கேட்கணுங்கிற கல்வியும் சேர்த்து அல்லாஹ் ஆதம் நபிக்கு சொல்லி கொடுத்திருக்கிறான். இப்படி கேளுங்க, இப்படி நீங்க கேட்டீங்கன்னா நீங்க தப்பு செஞ்சு மன்னிப்பு கேட்டா நான் உங்களை மன்னிச்சிருவேன் என்று இறைவன் சொல்லி கொடுத்த அடிப்படையில அந்த பிரார்த்தனையை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அதனால அல்லாஹ் அவர்களை மன்னித்தான், அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப முதல் மனிதருக்கு சொல்லித்தரப்பட்ட முதன்மை பாவ மன்னிப்புக்கான துவா இது. உலகத்தில் மனித குலத்தால் நடைபெற்ற முதல் தவறுக்கு கேட்கப்பட்ட பாவ மன்னிப்பு இது. அல்லாஹும் முதல்ல மன்னிச்ச இடம் இது. அல்லாஹ் மனித குலத்தை முதல்ல மன்னிச்ச இடம் இதுதான், ஆதம் அலைஹிஸ்ஸலாமை மன்னித்த இடம். அப்ப முதன்மையான துவா, முதல் தவறுக்கு கேட்கப்பட்ட துவா, முதன்மையான மன்னிப்பு என்றால் அந்த துவாவுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன துவாவை சொல்லி கேட்டார்கள் என்றதுல மக்கள் மத்தியில் சில மௌலவிமார்கள் சில கருத்துக்களை முன்மொழிந்திருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொர்க்கத்தில் இருக்கும் போது அர்ஷை பார்த்தாங்க. அர்ஷில லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது. முகமது நபிலாம் இனிமேதான் வரப்போறாங்க. ஆதம் நபி தானே முதல் மனிதர், முகமது நபி கடைசி இறை தூதர், இவங்க முதல் இறை தூதர். அப்ப அதுல முகமது ரசூலுல்லாஹ்னு எழுதப்பட்டிருந்தது. பூமிக்கு போன உடனே என்ன பண்றாங்க, இறைவா முகமதின் பொருட்டால் என்னை மன்னித்து விடு என்று ஆதம் நபி கேட்டாங்க. அல்லாஹ் மன்னிக்கிறான். மன்னிச்சுட்டு அல்லாஹ் என்ன கேட்கிறான், உங்களுக்கு முகமதை பற்றி எப்படி தெரியும்? இறைவா உன்னுடைய அரிசில உன்னுடைய அரியணையில் உன் பேருக்கு அடுத்து ஒருத்தர் பேர் இருக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேர் அதுல கடைசியா வரும், லா இலாஹ இல்லல்லாஹ். முகமது ரசூலுல்லாஹ் முத பேர் எது வரும், முகமதுன்னு வரும். உன் பேருக்கு அடுத்து ஒருத்தருடைய பேரை நீ போட்டிருக்கிற அப்படின்னா அது இவர் பேர் தான், யாருன்னு எனக்கு தெரியாது. அதனால அவர் கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருப்பாரு, அவர் பொருட்டால் நான் உன்னிடத்தில் மன்னிப்பு தேடுகிறேன் அப்படின்னு ஆதம் நபி கேட்டதாகவும் அல்லாஹ் மன்னித்ததாகவும் ஒரு கதையை கட்டி விடுவாங்க. இது என்னது, ஹதீஸ் கிடையாது, குர்ஆன் கிடையாது, கதை. இது போற போக்கில் இப்படி இது மாதிரியான கதைகள் நிறைய சமுதாயத்தில் மண்டி கிடக்குது. உண்மையிலே அவங்க இப்படி எல்லாம் துவா செய்யல. எப்படி துவா செஞ்சாங்கன்னு அல்லாஹ்வே சொல்றான். அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமான்னு அல்லாஹ் துவாவை நமக்கு சொல்லி தருகிறான். அஹ்ராஃப் என்ற 7வது அத்தியாயம் 23வது வசனம், காலா
ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் ஹாசிரீன். அந்த இருவரும் மன்னிப்பு கேட்டார்கள். யாரெல்லாம்? நம்ம வாப்பாவும் அம்மாவும் 2 பேரும் கேட்டிருக்கிறாங்க. அந்த இருவருமே மன்னிப்பு கேட்டார்கள். கேட்க முன்னாடி ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா, இறைவா எங்களுக்கு நாங்களே அதிக அநீதி இழைத்து விட்டோம், பெரிய அநியாயக்காரங்க நாங்க தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒ இல்லம் தக்ஃபிர் லனா, நீ எங்களை மன்னிக்காவிட்டால், ஒ தர்ஹம்னா, நீ எங்களுக்கு அருள் புரியாவிட்டால், லனகுனன்ன மினல் ஹாசிரீன், யா அல்லாஹ் நாங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம். பாவ மன்னிப்புக்கான துவா மட்டும் இல்லை, எப்படி கேட்கணுங்கிற ஒரு முறையும் இந்த துவா கற்றுக் கொடுக்குது. நம்ம எல்லாருமே அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்போம். எப்படி கேட்போம்னா, எல்லாம் தெரியாம பண்ணிட்டேன். இந்த துன்யாவில் இந்த வார்த்தை உலகம் ஏற்றுக்கும். நீங்க தாய் கிட்ட, தந்தை கிட்ட, ஒரு அரசு கிட்ட, ஒரு நீதிபதி கிட்ட யாருக்கும் அநியாயம் பண்ணிட்டு இல்ல தெரியாம கவனக்குறையில் நடந்துருச்சு அப்படின்னா மனுஷன் ஏத்துக்குவோம், அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சு பண்ணேன்னு சொல்லு, அப்படிதான் நீ பண்ண. நீ தெரியாமலாம் பண்ணல. தெரியாம பண்ண விஷயம்னா நம்ம ரொம்ப வாதம் கற்பிப்போம், நியாயம் பேசுவோம். நான் அதுல கவனமே இல்லைன்னு ரொம்ப பேசுவோம். நம்ம தெரிஞ்சு பண்ணோம்னு வைங்களேன், அந்த காரியத்துல குறைவான வாதத்தை பேசிட்டு இல்ல தெரியாம நடந்துருச்சு அப்படின்றோம். எல்லா தப்புக்குமே இந்த வார்த்தை பேசுவோம். இந்த வார்த்தையை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் இல்ல கவனக்குறை நடந்துச்சு, நீ கவனத்தோட பண்ணியா கவனக்குறைவோட பண்ணியா எனக்கு தெரியும், என்ன நீ ஏமாத்த பார்க்காது. என்கிட்ட நீ மன்னிப்பு தேடும் போது எப்படி தேடணும், இது அல்லாஹ் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய தாயாரும் கேட்கிறார்கள். கேட்கிற முதல் வார்த்தை என்னதான்? ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா, அல்லாஹ் எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்து விட்டோம். அநியாயக்காரங்க யாரு? நாங்க தான் அநியாயக்காரங்க அப்படின்னு ஆதம் நபி ஒப்புக்கொள்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துணைவி நம்முடைய தாயார் ஒப்புக்கொள்கிறார்கள், நாங்கள் தான் அநியாயக்காரர்கள். நீ மன்னிக்கலைன்னா, நீ அருள் புரியலைன்னா நாங்க நஷ்டவாளியா மாறிடுவோம், எங்களை அப்படி ஆக்கிறாத, மன்னிச்சிரு, அருள் புரிந்து விடு என்று நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நம்முடைய தாயார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி பிரார்த்தனை செய்தார்கள். ஃபதாப அலைஹி, அவரை அல்லாஹ் மன்னித்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமையும் நம்முடைய தாயாரையும் அல்லாஹ் மன்னித்தான். அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப பாவ மன்னிப்புக்கான ஒரு அஸ்திவாரமாக இஸ்லாம் எதை சொல்லுதுன்னா, ஒப்புக்கொண்டு கேளுங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன்னு அல்லாஹ்ட்ட பேசாதீங்க, தெரிஞ்சுதான் பண்ண, தெரிஞ்சுதான் நினைச்சேன்னா அநியாயக்காரன். ஏன்னா அல்லாஹ் அந்த மரத்தை நெருங்க கூடாதுன்னு சொன்ன வார்த்தையை அப்படிதான் சொல்லுவான். ஒலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகுனா மினல் லாலிமின், மரத்தை நெருங்கினால் நீங்கள் அநியாயக்காரர்கள். அவங்க என்ன பண்ணாங்க? மரத்தை நெருங்கினாங்க. இப்ப துவால என்ன கேட்கறாங்க? நாங்க தான் அநியாயக்காரங்கிறாங்க. அதை ஒப்புக்கொள்றாங்க. அதுல யாரு மேலே அவங்க பழி போடல. இல்ல ஷைத்தான் ஏமாத்திட்டான், ஆனா உண்மையில அங்க ஷைத்தான் ஏமாத்த தானே செஞ்சான். ஆனா அவங்க என்ன புரிந்து கொள்கிறார்கள் என்றால், அவன் சொன்ன எனக்கு எங்க போச்சு, நான் யோசிச்சிருக்கணும், அப்ப நான் தான் முதன்மை அநியாயக்காரன். அவன் அநியாயக்காரன் இருண்டு போறான், அவன் இருக்கிறான், இல்ல நமக்கு தேவையில்லை, தப்பு செஞ்சது நான் தான், அல்லாஹ் என்ன மன்னிச்சிருன்னு கேட்ட அந்த அடிப்படையில இறைவன் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மன்னித்தான் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. இந்த இடம் தான் இப்லீஸுக்கும் ஆதம் நபிக்கும் உள்ள வேறுபாட்டை பிரித்து காட்டுகிற இடம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தப்பு பண்ணாங்க, இப்லீஸும் ஒரு தப்பு பண்ணான். இப்லீஸ் அதுக்கு முன்னாடி நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான தப்பு பண்ணான்னு குர்ஆன்ல எங்கேயாவது வருதா? கிடையாது. இல்ல அவன் அதுக்கு முன்னாடி மது அருந்தி இருக்கிறான், வட்டி வாங்கி இருக்கிறான், ஏராளமான சேட்டை பண்ணி இருக்கிறான், கடைசி எந்த தப்பு பண்ண அப்படியே வருது குர்ஆன்ல? கிடையாது. ஒரே தப்பு தான், நான் ஆதமுக்கு சுஜூது செய்ய மாட்டேன்னு மறுக்கிறான். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? உடனே தூக்கி நரகத்துல போடணும்ல, தண்டிக்கணும்ல, கேட்கிறான். அல்லாஹ் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பான், இப்லீஸுக்கும் வாய்ப்பு கொடுத்தான். மா மனஅக அல்லா தஸ்ஜுத இது அமர்த்துக், கட்டளை இட்டதுன்னா எனக்கு கட்டுப்பட மறுத்தது, உன்னை தடுத்தது எதுன்னு அல்லாஹ் கேட்கிறான். ஏன் செய்யல, ஏதாவது ரீசன் இருக்குதா அப்படின்னா அல்லாஹ் கேட்கிறான். அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? இல்ல தெரியாம பண்ணிட்டேன் அல்லது தெரிஞ்சு பண்ணிட்டேன், அநியாயக்காரன் ஆயிட்டேன், மன்னிச்சிரு அப்படி கேட்டிருந்தா கண்டிப்பா அல்லாஹ் மன்னிச்சிருப்பான். ஏன்? இன்னஹு ஹுவ தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரில் அன்பாளன். ஆனா அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அன்ன கைரு மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவன். ஹலக்தனி மின் நார், என்ன நீ நெருப்புல படைச்ச, வஹலக்தஹு மின் தீன், அவரை நீ களிமண்ல படைச்ச, நான் ஏன் சுஜூதுல விழணும்னு சொல்லி செஞ்சதை நியாயம் கற்பிச்சான். அல்லாஹ்க்கு இது அறவே பிடிக்காது. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, நம்ம பண்ணிட்டோம், பிரச்சனை இல்லை, பண்ணிட்டேன், எல்லாம் மன்னிச்சிரு, நீ மன்னிக்கலன்னு எனக்கு எப்படி சொர்க்கம் கிடைக்கும், நரகத்திலிருந்து நான் எப்படி தப்பிப்பேன், இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறோம். நான் என்ன தப்பு பண்ணேன்? ஊர் உலகத்துல வேற யாரும் பண்ணலையா? நம்ம பேசுற வார்த்தை இப்படி இருக்கும். என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன், இதை விடலாம் பெரிய பெரிய தப்புனவங்களா நீ மன்னிக்கலையா? அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுவதும் பாவம் செஞ்சவனை கூட அல்லாஹ் மன்னிச்சிருவான். அற்ப பாவத்துக்கு கூட மன்னிக்காம நரகத்துக்கு போட்டுருவான். யாரை மன்னிக்கணும் யாரை தண்டிக்கணும் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்க்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது யுத்தத்தில் கடவாய்ப்பல் உடைக்கப்படுகிறது. உண்மையிலே இதை விட ஒரு பெரிய கடஞ்செடுத்த அநீதி நம்ம பார்க்க முடியுமா? இந்த தூதர் 13 ஆண்டு காலமாக உங்களோடு வாழ்ந்து ஏகத்துவத்தை சொன்னார்.
உனக்கு ஏத்துக்க விருப்பம் இல்லை. அவர் ஊரை விட்டு வெளியே வந்துட்டார். இப்போ ஓம் கதை வேற, அவர் கதை வேற. அவரை தேடி வந்து யுத்த களத்துல அவருடைய கடவாய்ப்பல்ல உடைச்சி தாடையை கிழித்து தலைக்கவசத்தை தலையில் வைத்து அடித்து நொறுக்கி அவருடைய முகத்தில் ரத்த சாயத்தை பூசுறது அயோக்கியத்தனமா இல்லையா? இதை விட ஒரு அநீதி வேற என்ன காட்ட? அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கேட்டார்கள், கைஃப யுஃப்லிஹுல் கௌம், இந்த கூட்டம் எப்படி வெல்லும்னு கேட்டாங்க. நான் தூதர்ப்பா, உனக்கு நான் ஏதாவது தீமை செஞ்சேனா? உனக்கு நான் நல்லது செஞ்சேன், உனக்கு ஏத்துக்க விருப்பம் இல்லை, ஒளிஞ்சு போ. நான் ஒதுங்கி வந்துட்டேனா இல்லையா? இப்போவாது உடனமா இல்லையா? மறுபடியும் நான் வரிஞ்சு கட்டி நான் யுத்த களத்தை சந்திப்பேன். வந்தது யார்? நீயா நானா? நீதான் வந்து என் மீது ரத்த சாயத்தை பூசி இருக்கிறியே, நீ வெற்றி பெறுவியான்னு யதார்த்தத்தை கேட்டான். ஆனா அல்லாஹ் அங்க என்ன தெரியுமா பார்த்தான்? யாரை மன்னிக்கணும் யாரை தண்டிக்கணும் எனக்கு தெரியும். லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், நபியே அதிகாரத்தில் உங்களுக்கு எந்த பங்கீடும் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். மன்னிக்கவா வேண்டாமா நான் முடிவு எடுக்கிறேன். சின்ன பாவத்தை பண்ணியிருப்பான், அவன் நினைச்சா மன்னிக்க மாட்டேன்னு முடிவு எடுக்கலாம். பெரிய பிரம்மாண்டமான பாவத்தை செஞ்சிருக்கலாம், அவன் நினைச்சா மன்னிக்கலாம். மன்னிக்கவா வேண்டாமாங்கிறது என் காரியம். அதனால தான் இப்படி சொல்ல மன்னிக்காம விட்டான். அவங்க ஒப்புக்கொள்ளல, நான் தப்பு தான் பண்ணேன்னு தெரியுமா இல்லையா? ஒப்புக்கொள்ள மாட்டேன்ட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செஞ்சாங்க, ஆனா ஒப்புக்கொண்டுட்டாங்க, நான் தப்பு தான் பண்ணிட்டேன். அல்லாஹ் இறைவன் எதிர்பார்ப்பது பாவ மன்னிப்புக்கு முன்பாக அதை ஒப்புக்கொள்கிற மனநிலை வேண்டும். அந்த மனநிலையோடு நீங்க அல்லாஹ்ட்ட கையேந்துங்க, கண்டிப்பா அல்லாஹ் மன்னிப்பான். அதுக்கு ஒரு ஆதாரம் இது, அதுக்கான சான்று இது. அவனை மன்னிக்காமல் அதற்கு முன்னாடியே பல ஆண்டுகள் அவன் வழிபாடு செய்திருக்கலாம். ஒருவேளை இப்லீஸ் வழிபாடு செய்வதற்கு தானே படைப்புகள் படைக்கப்படுகிறது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடியே வந்து வழிபாடுகள் செய்வதற்காக வேண்டி படைக்கப்பட்ட ஒரு ஜீவனை அல்லாஹ் மன்னிக்கல. இப்ப வந்து உடனே ஒரு தப்பு பண்ணியிருக்கிறார், அவர் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். அப்படின்னா யார் ஒப்புக்கொள்கிறார்களோ, செய்த தவறை தன் மீது பழி போட்டுக் கொள்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் மன்னிப்பான். நான் செஞ்சது தப்பா நியாயம் கற்பிச்சா அவங்கள அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்கிற அந்த தத்துவத்தையும் இந்த செய்தி நமக்கு சொல்லித் தருகிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகள், பாவ மன்னிப்புக்காக வேண்டி கேட்க சொன்ன ஒரு முக்கியமான பிரார்த்தனைகள்ல ஒன்று நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு இறை தூதர். இந்த இறை தூதரை பற்றி குர்ஆன்ல ஒரு சில இடங்கள்ல அல்லாஹ் பதிய வைக்கிறான். ஒரு அத்தியாயத்துக்கு பேரே யூனுஸ்ன்னு இருக்கு. ஏன்னா அந்த அத்தியாயத்துல ஒரு சில வசனங்கள் யூனுஸ் நபியை பற்றி பேசுகிறது. இவருடைய வரலாற்று செய்திகள் நிறைய குர்ஆன்ல கிடையாது. இவருடைய பிறப்பு எப்படி, இவருடைய திருமண வாழ்க்கை எப்படி, இவருடைய தாவாக்களம் எப்படி, அல்லது இவருடைய மரணம் எப்படி எல்லாம் குர்ஆன் வரல. ஒரு சில சம்பவங்களை மட்டும் சில இடத்துல அல்லாஹ் பதிய வைக்கிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்ய சென்றார்கள். 1,00,000 விட குறைவான மக்கள் தொகை கொண்ட கூட்டம், அவ்வளவு பேருக்கு தான் அவங்க நபி. 1,00,000க்கும் குறைவான மக்கள். ஏறத்தாழ இந்த ஊர்லயே ஒரு 50-60,000 மக்கள் இருக்கிறாங்க. நீங்களே இதை விட கொஞ்சம் கூடுதலான ஊருக்கு தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாகவே அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அப்படி நபியாக அனுப்பப்பட்டு பிரச்சாரம் செய்யறாங்க. எல்லா நபியும் செஞ்ச மாதிரி இவங்களும் செவ்வனே அந்த பணியை நிறைவேற்றி விட்டார்கள். அவர்கள்ட்ட இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வரல, ஏத்துக்கிறோன்னு வரல, நிராகரிக்கிறாங்க யூனுஸ் நபியை. எச்சரிக்கையெல்லாம் செஞ்சாச்சு, நிராகரிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய வேதனை குறித்து சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு புறப்பட்டுட்டாங்க. புறப்பட்டு போன யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வரும்போது அந்த சமுதாயம் அழிஞ்சிருக்கும்னு எதிர்பார்த்தாங்க, அழியல. குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான், வேதனையை கொண்டு போயிட்டு நம்ம திருப்பி கொண்டு வந்தது யூனுஸ் நபி சமுதாயத்தை தவிர வேறு யாருமே கிடையாது. கொண்டு போனா அங்க கதை முடிஞ்சிரும். அப்படித்தான் நூஹ் நபி சமுதாயம், லூத் நபி சமுதாயம், சாலிஹ் நபி சமுதாயம், ஹூத் நபி சமுதாயம், எல்லா இறை தூதருடைய சமுதாயம், அழிக்கப்பட்ட சமுதாயம் கொண்டு போனா கதை முடிஞ்சிடும். அவன் தப்பிக்கலாம் வாய்ப்பே கிடையாது. எந்த அளவுக்கு கேட்டா நூஹ் நபி கப்பல்ல ஏறிட்டு யாருக்காண்டி கேட்டாங்க, இந்த பையனையாவது காப்பாற்ற முடியாதுன்னுட்டான்ல. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. பையன் போய் சேர வேண்டியவன் தான், அவன் அழியக்கூடியவன் தான், அவன் அழிந்துதான் போவான்னு எல்லாம் காட்டுறான். வேதனைன்னு வந்துருச்சுன்னா யாருக்கு அங்க பாரபட்சமே கிடையாது. அதனால தான் அந்த வேதனை வருவதற்கு முன்னால் இறை தூதர்கள் அந்த இடத்த விட்டு நவுன்றணும். அந்த வேதனைக்கு நீங்களும் ஆளாயிடக்கூடாது, பலிக்காடாயிடக்கூடாதுன்னு அல்லாஹ் விளக்கிறான். ஒரு வேதனையை கொடுத்துட்டு எடுத்த ஒரு சமுதாயம் யூனுஸ் நபி சமுதாயம். அவங்க கார் மேகங்களை பார்க்கறாங்க, அந்த வேதனை தான் வரப்போகுதுங்கிறத உணர்றாங்க. உடனே அல்லாஹ்வுக்கு அவர்கள் அடிபணிந்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டதனுடைய காரணம் அல்லாஹ் வேதனையை எடுத்து விட்டான். யூனுஸ் நபி வந்து பார்க்கறாங்க, அந்த சமுதாய மக்கள் மீது கோபம் கொள்கிறார்கள். ஏன் இதைத்தான் நான் இவ்வளவு நாளா சொன்னேன், நான் சொல்லும் போது ஏற்காமல் வேதனையை பார்த்தவனை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று அந்த சமூகத்தின் மீது கோபப்பட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கடல் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். கடல்ல இருந்து விழுறாங்க. ஒரு மீனுடைய வயிற்றிலே அல்லாஹ் சிறை வைக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அவர் ஒருவேளை மன்னிப்பு தேடாமல் இருந்தால் அவரை கியாமத்து நாள் வரை அந்த மீனுடைய வயிற்றில் நாம் சிறை வைத்து இருப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். கியாமத்து நாள். யூனுஸ் நபி காலம் கடந்து பல இறை தூதர்கள் வந்து, இறுதி தூதரும் வந்து மௌத்தாகி, இறுதி தூதருக்கு அப்புறம் 1400 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் நான் வச்சிருப்பேங்கிறோம். அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துவாவை செய்தார்கள்.
அந்த துவாவை செய்ததால் அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை மீனுடைய வயிற்றிலிருந்து விடுதலை செய்து வெளியே கொண்டு வந்தான். ஆனா குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம், ஒரு இறை தூதர் மாதிரி ஆயிடாதேன்னு அல்லாஹ் சொல்றான். அது யூனுஸ் நபி தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஒரு இறையச்சவாதி, ஒரு ஒழுக்கம் உள்ளவர், வழிபாட்டு சிந்தனை கொண்டவர், நன்றி செலுத்தக்கூடிய அடியாரெல்லாம் பார்க்க முடியாது. அதை நம்ம சொல்லல, நபியே சொல்றாங்க. எந்த ஒரு நேரத்திலும் யூனுஸ் பின் மத்தாவை விட நான் சிறந்தவன் என்ன சொல்லாதீங்கன்னாங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். இந்த செயலாம் பார்க்கும்போது என்ன தோணும்? நம்மளா இருந்தா கூட நம்ம அப்படி பண்ணிருக்க மாட்டோம், நமக்கு தோணும்ல, அந்த சிந்தனை வரக்கூடாது. என்னை விட யூனுஸ் தான் உயர்ந்தவர் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நபி அளவுக்கு நம்ம கிடையாது, இல்ல நபி அளவுக்கு நம்ம கிடையாது. நபி அளவுக்கு கிடையாதுன்னா யூனுஸ் நபி அளவுக்கு நம்ம கிடையாது. யூனுஸ் நபி நம்மை விட இறையச்சத்தால், வழிபாடுகளால், நன்றி செலுத்துகிற பண்பாட்டால், ஈமானால், இஸ்லாத்தால் எல்லாத்திலும் அவங்க உயர்ந்தவங்க தான், நம்ம தாழ்ந்தவங்க தான். அதுல மாற்றம் இல்லை. இந்த ஒரு இடத்துல மட்டும் தப்பு ஏற்படுது. இந்த தவறுனால அல்லாஹ் என்ன செய்யறான்? மீனுடைய வயிற்றில் சிறை வைக்கிறான். இந்த தப்பை தான் குறிப்பிடுறான். நபியே, மீனுடையவரை போன்று நீங்க ஆயிடாதீங்க, யூனுஸ் மாதிரி ஆயிடாதீங்க இந்த இடத்துல அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிடும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துஆ செய்தார்களாம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன். சேம் ஆதம் நபி கேட்ட அதே வார்த்தை, கொஞ்சம் வார்த்தைகள்ல வேறுபாடு, வேற எதுவுமே இல்லை. அங்க என்ன கேட்டாங்க? நாங்க அநியாயக்காரர்கள், எங்களை நீ மன்னிக்கல, அருள் புரியலன்னா நாங்க நஷ்டவாளி அப்படின்னாங்க. இங்க என்ன கேட்கிறாங்க? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக, யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு கடவுள் இல்லை, நீ தூயவன். இன்னி குன்து மினல் லாலிமீன், நான் தான் அநியாயக்காரன். ஆதம் நபி அதே வார்த்தை தான் சொன்னாங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அதே வார்த்தை தான் சொன்னாங்க, யூனுஸ் நபி அதே வார்த்தை தான் சொல்றாங்க, நான் தான் அநியாயக்காரன். நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த பிரார்த்தனை யார் ஒருவர் கேட்டு உங்கள் கோரிக்கையை நீங்கள் முன்னெடுத்து வைக்கிறீர்களோ உங்கள் கோரிக்கை நிராகரிக்கப்படாதுன்னு இந்த பிரார்த்தனை நீங்க தேர்வு செஞ்சு கேளுங்கன்னாங்க. எனவே பாவ மன்னிப்பு கேட்பதற்கான இன்னொரு அற்புதமான துவாவாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவாவை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு இறை தூதர் தான். இந்த தப்பை அல்லாஹ் நினைச்சு அலட்சியம் பண்ணி விட்டுருக்கலாம். ஆனா அல்லாஹ் அந்த வார்த்தை எப்படி பயன்படுத்தணும்? கியாமத் நாள் வரைக்கும் நான் சிறையில் அவரை உள்ள வச்சிருப்பேங்கிறோம். அந்த அளவிற்கு கோபப்பட்ட இறைவன் இந்த ஒற்றை வார்த்தைக்கு அல்லாஹ் மன்னிச்சிட்டான் அப்படின்னா உண்மையில அந்த வார்த்தை ஒரு வலுவான வார்த்தை. அதை உணர்ந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட இந்த பிரார்த்தனைக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கணும். இது குர்ஆன்ல அமைந்த முக்கியமான நிறைய பாவமன்னிப்பு துவா இருக்கு. இது ஒரு ரெண்டு தான் நினைச்சிடக்கூடாது. யூனுஸ் நபி கேட்ட மாதிரியே நூஹ் நபி கேட்டிருக்கிறாங்க பாவமன்னிப்புக்கு துவா. அதே மாதிரி என்னன்னா வேற சில நல்லடியார்கள் கேட்டதாக குர்ஆன் சொல்லுகிறது. மூசா நபி கேட்டிருக்கிறாங்க துவா. அப்படிலாம் நிறைய இருக்கு. அப்படி எடுத்து அது பட்டியல் நீண்டும். சில முக்கியத்துவம் வாய்ந்த துவாக்கள் என்ற அடிப்படையில் குர்ஆன்ல இருந்து இந்த ரெண்டு துவாக்கள் நம்ம எடுத்திருக்கிறோம். இப்ப ஹதீஸினுடைய துவாக்களை நாம் பார்ப்போம். சஹீஹ் புகாரி 6398வது நபிமொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனையில் இந்த பிரார்த்தனை கொஞ்சம் முக்கியமான இடத்தில் இடம்பெறுமா. கான யதுஉ பிஹாதா துஆ. இந்த பிரார்த்தனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யக்கூடிய இடத்தில் இருந்தார்கள். இந்த பிரார்த்தனை இது ஒரு கொஞ்சம் பெரிய பிரார்த்தனை. ஆனா முழுக்க முழுக்க பாவ மன்னிப்பு மட்டும்தான். வேற எனக்கு பணத்தை தா, அல்லது உன்னுடைய அருளை தா, சொர்க்கத்தை தா, நரக விடுதலை தா, அதெல்லாம் எதுவுமே இதில் இருக்காது. முழுக்க முழுக்க பாவ மன்னிப்பு மட்டும். நபி அவர்கள் கேட்கிறார்கள், ரப்பிக்ஃபிர்லி ஹத்தியத்தி, யா அல்லாஹ் என்னுடைய தீமைகளை நீ மன்னித்து விடு. வ ஜஹ்லி வ இஸ்ராஃபி ஃபி அம்ரி குல்லிஹி, நான் அறியாத நேரங்களில் செய்த தவறாக இருந்தாலும் சரி, அறிந்து செய்த தவறுகளாக இருந்தாலும் சரி, வ இஸ்ராஃபி ஃபி அம்ரி குல்லிஹி, என்னுடைய காரியங்களில் நான் எதையெல்லாம் வீணானதாக நான் செய்தேனோ, வீணானது கூட இஸ்லாத்தில் என்னதான், அது ஒரு பாவமாகத்தான் பார்க்கப்படும். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன் அப்படிங்கிறான். சூரா முஃமினூன்ல நீங்க பார்க்கலாம் 23வது அத்தியாயம். வீணானதை ஈமான் கொண்டவர்கள் புறக்கணிப்பார்கள். நம்ம தேவையில்லாம ஒரு காரியத்தில் ஈடுபட்டா கூட இஸ்லாம் அதை எப்படிதான் பார்க்குது? இது ஒரு வகையான தேவையில்லாத காரியம் கூட என்ன எதில் கொண்டு போய் சேர்த்துருவங்களே, பாவத்தில் கொண்டு சேர்த்துரும். பயனுள்ளதை செய்யுங்க. துன்யாவுக்கு ஒன்று பயன் இருக்கணும், ஆகரத்துக்கு ஒன்று பயன் இருக்கணும். துன்யாவுக்கும் பயன் இல்லை, ஆகரத்துக்கு பயன் இல்லை அப்படின்னா அது வீணானது. வீணான காரியம் உங்களை எதாவது கொண்டு போய் சேர்க்கும், பாவத்து. அப்ப நபி அவர்கள் கேட்கிறார்கள், இறைவா நான் தெரிந்து செய்த தவறுகள், தெரியாமல் செய்த தவறுகள், இன்னும் என்னுடைய காரியங்கள் வீணான காரியங்கள் எதெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் உன்னிடத்தில் நான் மன்னிப்பு தேடுகிறேன் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வமா அன்த அஅலமு பிஹி மின்னி, என்கிட்ட இருந்து எதெல்லாம் பாவமா வந்துச்சுன்னு உனக்கு தான் தெரியும். நம்ம கூட மறந்துடுவோம்ல, நம்ம கூட என்ன செஞ்சிருவோம், இதெல்லாம் நான் பண்ணுனேனா அப்படின்னு கேட்டா மறந்துடுவோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, எல்லாமே தெரியும். யா அல்லாஹ் எல்லா தவறையும் நீ அறிந்து வைத்திருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹு மக்ஃபிர்லி ஹதாயா, இறைவா என்னுடைய தவறுகளில் நான் தெரியாமல் செய்த தவறுகளையும், வஅம்தி
தெரிந்தே செய்த தவறுகளையும் ஜஹ்லி ஹஸ்லி, அதாவது என்னுடைய தவறுகளில் அறியாமையில் நான் செய்த தவறுகளையும் அறிந்து செய்த தவறுகளையும் நீ மன்னித்து விடு. ஒக்குள்ளு தாலிக்க இந்தி, இது எல்லாம் என்கிட்ட இருக்குங்கிறான். இந்த வார்த்தையை சொன்னது யாரு? முதல்ல ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும்? இதெல்லாம் நான் செஞ்சது கிடையாது, சும்மா கேட்போமே அப்படித்தானே வந்திருக்கணும். எப்படி சொல்றாங்க? ஒக்குள்ளு தாலிக்க இந்தி, இதெல்லாம் என்கிட்ட இருக்குங்கிறாங்க. தெரிஞ்சது, தெரியாம, பகிரங்கமா, வெளிப்படையா, இதெல்லாம் யார்கிட்ட இருக்கு? இந்த தப்பெல்லாம் என்கிட்ட இருக்கு, அதுல மறுபேச்சே கிடையாது, நீ என்ன மன்னிச்சிரு அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்து கேட்கிறார்கள், அல்லாஹு மக்ஃபிர்லி மா கத்தம்து வமா அக்கர்து, யா அல்லாஹ் என்னுடைய தவறுகளில் முந்தியதையும் மன்னித்து விடு, பிந்தியதையும் மன்னித்து விடு. வமா அஸ்ரர்து வமா அலன்து, பகிரங்கப்படுத்தி செய்த தவறுகளை மன்னித்து விடு, ரகசியப்படுத்தி செய்த தவறுகளை மன்னித்து விடு. அன்தல் முகத்திமு அன்தல் முஅக்கிரு, நீதான் முதன்மையானவன், நீதான் இறுதியானவன். வஅன்த அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லா பொருட்கள் மீதும் ஆற்றல் கொண்டவன் நீதான் இறைவா. இந்த பிரார்த்தனையினுடைய அடிப்படையை நீங்க பாருங்க, எல்லா தப்பு என்கிட்ட இருக்குங்கிறாங்க நபி. ஆனா நீங்க உண்மையிலே வச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ் என்ன தப்பு இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. ரசூலுல்லாஹ் மது அருந்தினார்கள், வட்டி வாங்கினார்கள், எதையுமே நீங்க பார்க்க முடியாது. இது இப்படி நம்ம சொன்னா மக்கா காஃபிரே ஏத்துக்க மாட்டோம். நபிகள் நாயகம் இறைவன் பேர்ல போய் சொல்றான்னு சொல்லு, நாங்க ஏத்துக்குவோம். எதை ஏத்துக்க மாட்டோம்? நபிகள் நாயகம் வந்துடுனா இயல்பாக அவர் போய் பேசி புறம் பேசி அல்லது இன்ன பிற காரியங்களை இறைவன் அல்லாத மற்றவங்களுக்கு அவங்க துரோகம் பண்ணாங்க அப்படி நான் ஏத்துக்கவே மாட்டேன்றோம். மக்கா காஃபிரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 40 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை அது. 40க்கு பிறகு இன்னும் ரசூலுல்லாஹ்ட்ட அது இன்னும் பரிசுத்தமான ஒரு வாழ்வாகத்தான் அது மாறியது. ரசூலுல்லாஹ்ட்ட தவறுன்னு வந்தா எதுவா இருக்குன்னு கேட்டா, சில காரியங்களை கவனக்குறைவாக மார்க்க விஷயத்தில் செஞ்சிருவாங்க. அதெல்லாம் தப்புன்னு கண்டிச்சிருக்கிறான். ஒரு இடத்துல கண் தெரியாத ஒரு சஹாபி சலாம் சொல்லிட்டு போறாங்க. ரசூலுல்லாஹ் கண்டுகொள்ளவில்லை. சில முக்கியஸ்தர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள். அல்லாஹ் கண்டிக்கிறான். அபஸவத வல்ல அன்ஜா அகுல் அழ்மாங்கிறான். இவர் முகம் சுளித்து விட்டார், கடுகெடுத்து விட்டார் தன்னிடத்தில் வந்த குருடருக்காக என்று அல்லாஹ் பேசுறான். பத்ர் யுத்த களத்தில் 70 கைதிகள் பிடிக்கப்பட்டார்கள். அந்த கைதிகளை விடுதலை செய்யலாம் என்று முடிவெடுக்கும் போது அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்தை இறக்கி கண்டிக்கிறான். எந்த ஒரு நேரத்திலும் பூமியினுடைய அந்த சரியான அந்த நிர்வாக காரியங்கள் உங்களுக்கு கிடைக்க பெறாமல் நீங்கள் எதிரிகளை விடுதலை செய்யறது, கைதிகளை விடுதலை செய்வதுங்கிறது எந்த நபிக்கு தகாதுங்கிறான். இது ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தே செய்திருந்தால் அல்லாஹ்வுடைய வேதனை வந்திருக்கும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்யணும். யாரை தான் கண்டிக்கிறான்? நம்ம நபியை கண்டிக்கிறான். அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கில்லை, நம்ம நபியை கண்டிக்கிறான். தன் மனைவியினுடைய திருப்திக்காக வேண்டி அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்கி கொண்டார், நம்ம நபியை கண்டிக்கிறான். இப்ப கண்டிச்ச இடமெல்லாம் நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் வேணும்னே பண்ணிருக்க மாட்டாங்க. கவனக்குறைவு. அந்த விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு போதிய அந்த நேரத்தில் அந்த ஞானம் இருந்திருக்காது. கவனக்குறைவோடு பண்ணி இறைவன்ட்ட சில நேரங்களில் கண்டனத்திற்குரிய நபராக நபி அவர்கள் மாறியிருப்பாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ்ட்ட நம்ம பார்க்க முடிஞ்ச தப்பு. வேற எந்த தப்பையும் பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹ்ட்ட ஒழுக்க ரீதியா, பண்பாட்டு ரீதியா அல்லது வேற செயல்பாடுகள் எதிலையுமே நபியிடத்தில் தவறுகள் பார்க்க முடியாது. இதற்கு அன்றைய காலத்தில் வாழ்ந்த எதிரிகளும் சஹாபாக்களும் ஆதாரம். ஆனா அந்த தூதர் கேட்கிறாங்க, ஒக்குள்ளு தாலிக்க மின் ஐந்தி, இறைவா என்கிட்ட எல்லா தப்பு இருக்கு, நீ என்கிட்ட மன்னிச்சிருன்னு கேட்கிறாங்க. தெரிஞ்சது, தெரியாது, வேணும்னு பண்ணது, வேணும்னு இல்லை, நம்ம கவனக்குறைவுல பண்ணது மாதிரி எல்லா தவறும் என்கிட்ட இருக்கு, நீ மன்னிச்சிரு நபி கேட்கிறாங்கன்னா, இந்த பிரார்த்தனை கேட்பதற்கு அதிக அருகதை படைத்தவர்கள் நாம தான் கேட்கணும். தெரிந்தே தவறு செய்கிறோம், பாவங்களில் ஈடுபடுகிறோம் என்பதனால் இது போன்ற பிரார்த்தனைகளை கேட்கிற இடத்தில் நாம் இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறைவனை புகழ் பாடுகிற ஒரு முக்கியமான ஒரு திக்ரை சொல்லி கொடுக்கிறாங்க. இந்த திக்ரை இந்த இடத்துல நீங்க ஓதி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடினா அல்லாஹ் உங்களை மன்னிச்சிருவான் அப்படிங்கிறாங்க. என்ன திக்ர் என்றால், சஹீஹ் புகாரி 1154வது நபிமொழி. உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அவர்கள் இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஆர்ர மினல் லைல், உங்களில் யாரேனும் தூக்கத்தில் இரவில் விழிப்பு ஏற்பட்டால் அவர் இதை சொல்லட்டும். என்னது? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வ லா ஹவுல வ லா குவத்த இல்லா பில்லாஹ். இத சொல்லுங்க. இது நமக்கு தெரிஞ்ச திக்ர் தானே. முதல்ல என்ன திக்ர்? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அடுத்து அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வ லா ஹவுல வ லா குவத்த இல்லா பில்லாஹ். நம்ம வளமையாக ஓதக்கூடிய திக்ர்களுடைய ஒரு தொகுப்பாக ரசூலுல்லாஹ் இதை சொல்லிட்டு, இதை எப்போ ஓதணும்? இது எப்பனாலும் ஓதலாம். நல்ல ஒரு திக்ர். இரவுல உங்களுக்கு விழிப்பு ஏற்படலாம், நமக்கு இயற்கை தேவைக்காகவோ
வேறு சில அசௌகரியத்திற்காக உங்களுக்கு இரவுல விழிப்பு ஏற்படலாம். இரவுல விழிப்பு ஏற்பட்ட இதை கேளுங்க. கேட்டுட்டு நீங்க அல்லாஹ்ட்ட எதை கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அந்த நேரத்தில் அல்லாஹும் மக்ஃபிர்லி என்றோ, இறைவா என்னை மன்னித்து விடு என்றோ, தஆ இஸ்துஜிப் அல்லது வேறு ஒரு சில பிரார்த்தனைகளையோ நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் அதை என்ன செய்வான், உடனே அதை அங்கீகரித்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். எனவே இரவுல நம்ம படுத்தா உடனே காலையில தான் எந்திக்கணுங்கிற மனநிலையில படுத்தாலுமே பல சூழ்நிலைகள் நம்ம இரவு எந்திக்க வேண்டிய நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். அப்படி எந்திக்கும் போதெல்லாம் இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கணும். இது ஒரு வாய்ப்பு, இப்ப எந்திச்சிட்டோம், எனவே இந்த திக்கரை ஓதி என்ன செய்வோம், அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்போம் என்பதை கேட்டா அல்லாஹ் கொடுப்பான்னு நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இந்த திக்கர்களை ஓதி பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்கணும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட இன்னொரு முக்கியமான ஒரு பிரார்த்தனை சையதுல் இஸ்திக்ஃபார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு துவாவை சொல்லித் தராங்க. அந்த துவாவுடைய பெயரே நபி அவர்கள் குறிப்பிடுறாங்க. அந்த துவா சையதுல் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கோருவதற்கான தலையாய துவா. அதான் தலைமை. நீங்க மத்த துவாக்களை ஓதுறீங்கல்ல, இது எல்லாத்துக்குமே ஒரு துவா ஹெட்டா இருக்குது அப்படின்னா அது இந்த துவா தான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லித் தராங்க. அது என்ன துவா என்றால் சஹீஹ் புகாரி 6306வது நபிமொழி. இந்த துவாவுக்கு ஒரு கூடுதல் சிறப்பும் இருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுல் இஸ்திக்ஃபார் அன் தகூல். நபி அவர்கள் இந்த சையதுல் இஸ்திக்ஃபார் என்கிற பிரார்த்தனையை சொல்வதற்கு நமக்கு ஏவுறாங்க, சொல்லி வழிகாட்டுகிறார்கள். இந்த பிரார்த்தனையை முடிச்சிட்டு ரசூலா துவா ஓதி முடிச்சிட்டு சொல்றாங்க, ஒமன் காலஹா ஃபின் நஹார், யார் இதை பகலில் ஓதுகிறாரோ, இப்ப சொல்ல போற இந்த துவாவை யார் பகலிலே ஓதி மூக்கினா பிஹா ஃபமாத்த மின் யௌமிஹி கபல ஐயும்சி, ஒருவேளை மாலையை அடைவதற்கு முன்னால் உறுதியோடு மன உறுதியோடு இந்த துவாவை ஒருவர் கேட்டு மாலையை அடைவதற்கு முன்னால் அவர் வஃபாத்தாகி விடுவாரே ஆனால் ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னா, அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவர் அப்படின்னாங்க. ஒண்ணுமே இல்லை, காலையில சுபஹ் முடிச்சு இந்த துவா ஓதிருங்க. நமக்கு எப்படினாலும் என்ன ஆகும், ஒருவேளை மரணம் நல்ல நாடுனா நம்ம அசருக்குள்ள மகரிப்புக்குள்ள மௌத் ஆகணும். அப்படி மௌத் ஆனா இந்த துவா ஓதுனாலே நம்ம என்னவோ மாறிடுவோம், சுவனவாசிகளில் ஒருவராக நாம் மாறிவிடுவோம். நபி அவர்கள் தொடர்ச்சியாக சொன்னார்கள், ஒமன் காலஹா மினல் லைல், இரவில் ஓதுகிறாரோ, மகரிப்புக்கு அப்புறம் யார் அதை ஓதுகிறாரோ அதையும் மன உறுதியோடு ஓதி மறுநாள் காலை அடைவதற்கு முன்னால் அவர் மரணத்தை அடைவாரே ஆனால் ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னா, அவர் சொர்க்கவாசியாக மாறிவிடுவார். 24 மணி நேரத்தில் எப்படியாவது ஒரு நேரத்தில் மௌத் ஆகணும். நீங்க இந்த துவாவை வளமையா ஒரு நாளைக்கு 2 முறை கட்டாயமா, நீங்க 100 முறை ஓதிக்கலாம், பிரச்சனை இல்லை. கண்டிப்பா ஓத வேண்டியது என்ன, சுபுஹ் நேரத்திலும் மகரிபுடைய நேரத்திலும் நீங்கள் அந்த துவாவை நீங்கள் ஓத வேண்டும். அப்படி நீங்கள் ஓதினால் கண்டிப்பா 24 மணி நேரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல மௌத்தாக போறோம். வீட்டிலேயோ வெளியோ இரவுலையோ பகல்லையோ சாயங்காலமோ மத்தியானமோ எங்கேயோ ஒரு நாள் மௌத்தாக தான் போறோம். இதை நம்ம வளமையாக்கிட்டோம். நீங்க எப்படி சாப்பாடு சாப்பிட்றது வளமையோ, மாத்திரை போடுறது ஒரு வளமையோ, அது மாதிரி ஆடை உடுத்துவது எப்படி வளமை தானே. ஆடை உடுத்தாம நம்ம ஒரு நாள் இல்லையே, குளிக்கும் போது கூட ஒரு குறைந்தபட்ச ஒரு ஆடை உடுத்தி கொண்டாது குளித்து கொண்டிருக்கிறோம். ஆடை உடுக்கிறது எப்படி வளமையாக்கி கொண்டோமோ அப்படி இந்த துவா வளமை ஆயிரணும். இது இல்லாம அந்த நாளை ஓடக்கூடாது. அப்படி ஒரு இந்த பிரார்த்தனையோடு நாம் ஒரு நெருக்கத்தை கடைபிடிப்போமே ஆனால் அந்த பிரார்த்தனை ஓதி அன்றைய நாளில் நாம் மரணித்து விட்டால் இந்த ஒரு துவா மட்டும் காரணம் வச்சு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு பாஸ் மார்க் போட்டுட்டான். அதுக்கப்புறம் நம்ம வழிபாடு இருக்குது, நோன்பு இருக்குது, ஜக்காத் இருக்குது, தான தர்மம் அப்படிலாம் நிறைய இருக்கு, அதுக்கெல்லாம் கூடுதல் கூலிகள் கிடைக்கும். இந்த துவாவை வச்சு நம்ம எங்க போயிடலாம், சுவனத்தை அடைந்து விடலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த பிரார்த்தனையில் சொல்லித்தரான். அது என்ன பிரார்த்தனை என்றால், அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا اعبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء لك بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت. ஒரு தோராயமா அல்ஹம்து சூரா சைஸுக்கு இருக்கும், அவ்வளவுதான், அதுக்கு மேல இது இருக்காது. இப்போ இந்த துஆவினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். அல்லாஹும்ம அன்த ரப்பி, யா அல்லாஹ் நீ என்னுடைய எஜமானன். அல்லாஹ் நமக்கு யாரு கிடையாது, முதலாளி கிடையாது, எஜமானன். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. முதலாளினா என்ன அர்த்தம் தெரியுமா, நீ வேலையை தரலன்னா எனக்கு இன்னொருத்த பக்கத்துல கடை வச்சிருக்கேன், நான் அவன்கிட்ட போய் வேலை செய்வேன்னு சொல்லலாம். எஜமானன் என்ன அர்த்தம் தெரியுமா, நீ இல்லைன்னா எனக்கு இன்னொரு எஜமானன்லாம் கிடையாது, அவன் தான் எஜமானன். அதான் அதுக்கான அடித்தளம். நம்ம அடிமை, அவன் எஜமானன், நமக்கு அது மாறாது. அல்லாஹும்ம அன்த ரப்பி, அல்லாஹ் நீ என்னுடைய எஜமானன். லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் எவனும் இல்லை. خلقتني وانا اعبدك وانا على عهدك ووعدك ما استطعت,
நீ என்ன படைச்ச, நான் உன்னுடைய அடிமை. நீ என்ன செஞ்சிருக்கிற? படைத்திருக்கிறாய், நான் உன்னுடைய அடிமை. என்னால் முடிந்த அளவிற்கு நீ கொடுத்த உடன்படிக்கை வாக்குறுதிகள் அதை நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்வேன்? கடைபிடிப்பேன். எல்லாருமே அப்படிதான் கடைபிடிப்போம். யாருமே அக்யூரேட்டா கடைபிடிக்க முடியாது, நபி அவர்கள் உட்பட. யார் உட்பட? ரசூலுல்லாவே நினைச்சாலும் சரி, அல்லாஹ் சொன்ன அத்தனை காரியத்தையுமே அக்யூரேட்டா கடைபிடிக்க முடியாது. நான் ஒரு பிசர் கூட கிடையாது இறைவா அப்படின்னு கடைபிடிச்சா நம்ம தான் வானவரா மாறிடுவோமே. நபியுமே யாரா மாறிடுவாங்க? வானவரா மாறிடுவாங்க. வானவர்கள் மட்டும்தான் இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டான். கடுகளவு கூட அதற்கு பிழை வராது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஹும் லா யுஃபர்ரித்தூன்ங்கறான் மாணவர்களை பற்றி. அவங்க ஒருபோதும் தங்கள் பணிகளில் குறை வைச்சதே கிடையாது. பெண்டிங் ஆயிடுச்சு, மிஸ் பண்ணிட்டோம், இந்த ரூஹ 5 மணிக்கு கைப்பற்றணும், 5 ஆயிட்டு, இந்த வேலையே கிடையாது. வானவர்கள் தங்கள் பணியில் குறை வைத்ததே கிடையாதுங்கணும். அப்ப வானவர்களுக்கும் மனிதர்களுக்கும் வேறுபாடு இருக்கு. நம்ம என்ன செய்வோம்? 10 காரியம் பண்ணா சொன்னா 9 செஞ்சிரும், 1 மிஸ் ஆயிடும். கவனத்திலேயோ மறதியிலையோ ஏதோ ஒரு காரணம். வேணுக்குன்னு கூட 4 விடலாம், 5 விடலாம், 10 விடலாம், இன்னும் பண்ணிடலாம். ஆனா 10மே நடக்கும், எல்லா நாளும் நடக்கும், தவறில்லாம நடக்கும் அப்படின்னா நம்ம யாரு கிடையாது? நம்ம வானவர்கள் கிடையாது, மனிதர்கள். ரசூலுல்லாஹ்க்கே தொழுகை மறந்திருக்கிறது. இந்த தொழுகையினுடைய ரக்காயத்துகளை நபி அவர்கள் மறந்திருக்கிறாங்க. சூரா ரசூலுல்லாஹ்க்கு தடுமாறி இருக்கு. யாருக்கு அருளப்பட்டது? சூரால ரசூலுல்லாஹ்க்கு தானே அருளப்பட்டது. தொழுகையில ரசூலுல்லாஹ்க்கு சூறாக்கள் தடுமாறி இருக்கிறாங்க. பின்னாடி இருக்கிற சஹாபாக்கள் தொழுது முடிச்சு கேட்கிறாங்க, உங்களுக்கு இந்த சூறா தெரியுமா? தெரியும். அப்ப நினைவுபடுத்தலாம்லங்கிறாங்க. அப்ப யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக என்ன வரும்? பிழைகள் வரும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான் நாங்க கட்டுப்படுறோம், சக்திக்கு உட்பட்டு. எவ்வளவு தூரம் கட்டுப்பட முடியுமோ நாங்கள் அந்த அளவிற்கு உன்னுடைய வாக்குறுதிகளுக்கும் நீ கொடுத்த உடன்படிக்கையின் அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம் என்று சொல்லிவிட்டு, அஊது பிக்க மின் ஷர்ரி மா ஸனஅது, நாங்கள் செய்த எல்லாவற்றினுடைய தீமைகளை விட்டு உன்னிடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். அபூலக பி நிஅமத்திக அலைய வ அபூலக பி தன்பி, இறைவா நீ கொடுத்த அருளோடும் நான் செஞ்ச பாவத்தோடும் உன்கிட்ட வரேன். எப்படி வரும் அல்லாட்ட? நான் கொண்டு வர நல்லதுன்றது அது நீ கொடுத்தது, நான் கொண்டு வர கெட்டதுன்றது அது நான் செஞ்சது. கெட்டது அவன் செய்யல, யார் செஞ்சது? நான் தான் செஞ்சேன். நல்லதை நான் கொடுக்கல, யார் கொடுத்தா? அவன் தான் கொடுத்திருக்கிறான். நீ கொடுத்த நலவோடும் நான் செய்த தவறோடும் உன்னிடத்தில் நான் வருகிறேன். ஃபக்ஃபிர்லி, என்னை மன்னித்து விடு. ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, உன்னை தவிர எவனும் பாவத்தை மன்னிக்க மாட்டான். இதான் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த பாவ மன்னிப்புக்கே பெரும் பொக்கிஷமாக, ஒரு தலையாய காரியமாக, தலைமைத்துவமாக இந்த துவாவை நபி அவர்கள் சொல்லி தராங்க. இது ஒரு பெரும் ஏகத்துவத்தை மொழிகிற பிரார்த்தனை. சில துவாக்கள் வெறுமனே பிரார்த்தனையா மட்டும் இருக்கும். சில துவாக்கள்ல அல்லாவையே அதுல வர்ணனையை காட்டும். அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை இது. நபி அவர்கள் இதை சொல்றாங்க. இது எல்லா பாவ மன்னிப்புக்கு தான் ஹெட்டுங்கிறாங்க. எல்லா பாவ மன்னிப்பு துவாக்கு இதான் ஹெட். இதை நம்ம எப்பனாலும் ஓதலாம். நீங்க சுஜூதுல ஓதலாம், நீங்க அத்தஹியாத்துல ஓதலாம். அதாவது ரசூலுல்லாஹ் ஓத சொன்ன பிரார்த்தனையை தாண்டி நீங்க அடுத்து ஓதலாம். நீங்கள் விரும்பி அல்லாஹ் கிட்ட கையேந்தி கேட்கிற எல்லா பிரார்த்தனையும் இதை நீங்க நினைச்சுக்கலாம். பாவ மன்னிப்பு தானே இது, நம்ம எப்பனாலும் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு தானே இருக்கணும். அப்படி நீங்க கேட்கலாம். அது போக கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது காலையில் ஒரு முறை, மகரிபு நேரத்திலே ஒரு முறை என்பதை வளமையாக இந்த பிரார்த்தனையை கேட்கிற இடத்துல சில பேர் இதை எப்போ ஓதணுங்கிற ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. காலைனா சுபுக், அதுல மாற்றம் இல்லை. மாலையில ஓதணும்னா அசர்ல ஓதணுமா மகரிப்ல ஓதணுமான்ற ஒரு கருத்து வேறு இருக்கு. நம்ம எல்லா வக்திலும் ஓதி வச்சிருவோம், எப்பனாலும் ஓதுவோம், தப்பு கிடையாது. பாவ மன்னிப்பு தானே இது. அல்லாஹ் கிட்ட அதிகமாக இந்த பிரார்த்தனையோடு ஒரு தொடர்பில் இருப்போம். இதுல 2 கூலி. இந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, அதுலயே நம்ம ஜெயிச்சிட்டோம். இந்த பிரார்த்தனை செய்த நேரத்தில் நமக்கு மரணம் வந்து விட்டால் சொர்க்கம் கிடைச்சிருச்சு, அதுலயும் ஜெயிச்சிட்டோம். இந்த பிரார்த்தனையை கொண்டு கிடைக்கிற பாக்கியங்கள். எனவே இதை வளமையாக கேட்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அடுத்ததாக இறுதியாக ஒரு பிரார்த்தனை. இந்த துவா சஹீஹ் புகாரி, முஸ்லிம் போன்ற பல ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் நபிகளாரினுடைய மிக நெருங்கிய தோழர், ஆயிஷா நாயகியினுடைய தந்தை. இந்த அபூபக்கர் ரதியல்லாஹு அவங்களுடைய பேணுதல், மார்க்கப்பற்று, அவர்களுடைய வழிபாடு, நன்னடத்தை, அதெல்லாம் நமக்கு சொல்லணுங்கிறது இல்லை. அந்த அளவுக்கு நமக்கு அதிகமான செய்திகள் தெரியும். இந்த அபூபக்கர் ரதியல்லாஹு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு முறை நபி இடத்துல அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு துவா ஒன்று சொல்லித்தாங்கன்னு கேட்குறாங்க. ஒரு துவா எனக்கு நீங்க சொல்லித்தாங்க. எங்க நான் ஓதலாம் அப்படின்னா, நான் வீட்டில் ஓதுறதுக்கு, தொழுகையில் ஓதுறதுக்கு, எல்லா இடத்துலையும் ஓதணும். இங்கன அங்கனெல்லாம் கிடையாது. சில துவாக்கள் இங்கன தான் ஓதணுங்கிற மாதிரி இருக்கும், அப்படிலாம் இல்லை. எங்கனாலும் ஓதலாங்கிற மாதிரி ஒரு துவா எனக்கு சொல்லித்தாங்க. வீட்லையும் ஓதலாம், தொழுகையில பள்ளிவாசல ஓதிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரார்த்தனையை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் ஒரு பிரார்த்தனை கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த பிரார்த்தனை. இந்த நல்ல கவனிச்சுக்கங்க. இந்த உம்மத்தில் ரசூலுல்லாவுக்கு அடுத்த ஒரு நல்லவர் இருக்கிறார் அப்படின்னா அது யார் தான்?
அபூபக்கர். அதுல எந்த மாற்றமும் கிடையாது, மாற்று கருத்தே கிடையாது. இல்லைங்க இன்னொருத்தர் இதுக்கப்புறம் வருவார், வரவே மாட்டார். இதுக்கப்புறம் ஒருத்தர் அப்பெல்லாம் வர முடியாது. உமர் ரத்தியல்லானவங்களே அந்த இடத்த பெற முடியல, இன்னொருத்தர் வந்து பெற போறாரா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் இருக்கிறாங்க. நான் அல்லாஹ்வுடைய நட்பை எதிர்பார்க்கிறேன்னாங்க. அல்லாஹ்வுடைய நட்பை தவிர்த்து படைப்புகளில் ஒருவருடைய நட்புள்ள நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டா நான் அபூபக்கரை தேர்வு செஞ்சு இருப்பேன்னாங்க. யாரும் கூட அப்ப நினைவுபடுத்தல. தன் மருமகனார் அலி ரத்தியல்லானவர்களையோ தன்னுடைய மற்ற தோழர் உமர் ரத்தியல்லானவர்களையும் நினைவுபடுத்தல. அபூபக்கர் ரத்தியல்லான அவர்கள் மாதிரி ஒரு தலை சிறந்த ஒரு மார்க்கத்தில் பேணுதல் மிக்க, வழிபாடு கொண்ட, நன்றி உணர்வு கொண்ட, எல்லா நற்பண்புகளும் ஒருங்கிணைந்த ரசூலுல்லாஹ்க்கு அடுத்த ஒரு சிறந்த மனிதர் என்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன வேறுபாடு? ரசூலுல்லாஹ்க்கு வஹி வரும், அபூபக்கருக்கு வஹி வராது. அதெல்லாம் தெளிவா இருக்கணும். இவ்வளவு மதிப்பு இருக்குன்னா அப்ப அவரும் ஒரு தூதர் தான் கூடாது. அவர்களுக்கு வஹி வராது, அவரும் ஒரு மனிதர், அதுல மாற்றம் இல்லை. ஆனால் நபிகளாருக்கு அடுத்த ஒரு தலை சிறந்த ஒரு இடம் ஒருவருக்கு இருந்தால் அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குத்தான் உண்டு. இப்ப துவா கேட்கறது யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. என்னன்னு சொல்லி கொடுத்து இருக்கணும். யாரெல்லாம் நான் நிறைய நன்மை பண்ணியிருக்கிறேன், சொர்க்கத்தை அப்படிதானே துவா வந்திருக்கணும். ஏன்னா நல்லவங்களை கேட்கறாங்க, உலகத்திலேயே உள்ள முதன்மை நல்லவர்களை கேட்கிறாரு அப்படின்னு எப்படி துவா வந்திருக்கணும்? ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. அபூபக்கரே நீங்கள் இப்படி கேளுங்கள், அல்லாஹும்ம இன்னி லலந்து நஃப்ஸி லுல்மன் கஸீரன். இறைவா, எனக்கு நானே அதிகமாக அநியாயம் செய்து விட்டேன். ஃபர்ஸ்ட் வார்த்தை இது. யாரு கேட்கிற வார்த்தை? இந்த உம்மத்திலேயே ஆகப்பெரிய நல்லவர்னு அபூபக்கர் தான். அவருக்கு இன்னொரு ஆளை நம்ம காட்ட முடியாது அவர் மாதிரி. அப்படிப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கறாங்க, இப்படி கேளுங்க, அல்லாஹும்ம இன்னி லலந்து நஃப்ஸி லுல்மன் கஸீரன். இறைவா, எனக்கு நானே அதிகமாக அநீதி இழைத்துக் கொண்டேன். வலா யக்ஃபிரு துனுப இல்லா அன்த. உன்னை தவிர எவனுமே பாவத்தை மன்னிக்க முடியாது. ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தம் மின் இந்திக். உன்னிடத்தில் இருந்து மன்னிப்பை எங்களுக்கு நீ வழங்கு. வர்ஹம்னி, எங்களுக்கு நீ அருள் புரி. இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். நீயே மன்னிக்க கூடியவனாகவும் நிகரில்லா பேரன்புடையவனாகவும் இருக்கிறாய். இந்த பிரார்த்தனையை நபி அவர்கள் வீடுகள்லையும் ஓதிக்கலாம், பள்ளிகளில் ஓதிக்கலாம், தொழுகையில் ஓதிக்கலாம் என்பதை காட்டித்தராங்க. அதில் குறிப்பாக தொழுகையில் அத்தஹியாத்தினுடைய இருப்பில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டித்தரக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்க முடியுது. எனவே சுஜூதுல, அத்தஹியாத்துல, நம்ம கையேந்து கேட்கிற பிரார்த்தனைகள்ல, பயணங்கள்ல, வீடுகள்ல, இப்படி எந்த இடத்தில் வேண்டுமானாலும் கேட்கலாங்கிறதுக்கான ஒரு துவா தான் இந்த பிரார்த்தனை. யாருக்கு சொல்லி கொடுக்குறாங்க? அபூபக்கருக்கு. என்ன வார்த்தையில இருக்கு? நான் ரொம்ப நல்லவன், என்ன மாதிரிலாம் நல்லவன உலகத்துல பார்க்கவே முடியாது, நான் அவ்வளவு வழிபாடு பண்ணியிருக்கிறேன், எனவே நீ சொர்க்கத்தை. அப்படி வார்த்தை இல்லை. அப்படி ஏதாவது ஒரு வார்த்தை இருக்குதா? கிடையாது. நான் நிறைய அநியாயம் பண்ணிட்டேன், அல்லாஹ் நீ தான் மன்னிக்கணும், உன்னை தவிர வேற யார் மன்னிப்பா, நீ எங்களுக்கு மன்னிச்சு எங்களுக்கு அருள் புரி, நீ தான் மன்னிக்க கூடியவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த பிரார்த்தனையை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள் என்ற நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இன்னைக்கு நம்ம பார்த்தது சில முக்கியமான பிரார்த்தனைகள் பார்த்தோம். ஒன்று நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை, இன்னொன்று நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை, இன்னொன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த பிரார்த்தனை. இந்த மூணு பிரார்த்தனைக்குமான ஒரு ஒற்றுமை என்னன்னா, மூணுமே தன் மீது பழி சொல்லி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுவதாகத்தான் இருக்கும். மூணுமே முக்கியத்துவம் வாய்ந்த பிரார்த்தனை. அதை உணர்ந்து என்றைக்குமே மன்னிப்பு தேடும் போது ஒரு மனநிலை வளர்த்துக்கங்க. அல்லாஹ்ட்ட கேட்கும் போது நீங்க மனுஷன்ட்ட கூட இந்த எண்ணத்தை நீங்க வெளிப்படுத்தலாம், அது பெரிய பிரச்சனை கிடையாது. நீங்க அல்லாஹ்ட்ட இந்த எண்ணத்தை வெளிப்படுத்தாதீங்க, நான் நல்லவன் பேசாதீங்க அல்லாஹ்ட்ட, அது அல்லாஹ்க்கு பிடிக்காது. வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தவான்களாக எண்ணிக்கொள்ளாதீர்கள். நீ என்ன நினைக்காத, மற்றவனோடு ஒப்பிடும்போது பரவாயில்லன்னு நினைக்காதீங்க, அப்படி ஒப்பிடவே கூடாது. நீங்க எப்படி ஒப்பிடணும்னா உங்களை விட மேன்மையானவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கணும். அவங்களோட ஒப்பிட்டு நம்மளும் ஒண்ணுமே செய்யலை, இப்படிதான் இருக்கணும். சஹாபாக்கள் அப்படிதான் ஒப்பிட்டு பார்த்தாங்க. யாராவது கீழே உள்ள சஹாபியோட ஒப்பிட்டு பார்த்தாங்களா? தங்களை விட நன்மைகளை வேற சில சஹாபிகள் கீழே இருப்பாங்க, அவங்களோட யாராவது ஒப்பிட்டு பார்த்தாங்களா? அபூபக்கர் இடத்துக்கு நம்மளால போக முடியலன்னு வருத்தப்பட்டாங்க. உமர் இடத்துக்கு போக முடியல, உஸ்மான் இடத்துக்கு போக முடியல, இந்தந்த சஹாபி பெண்மணிகள் இடத்துக்கு நம்மளால போக முடியல, அவங்க என்னமா அமல் செய்யறாங்க என்று மேல உள்ளவங்களை பார்த்து தான் அவர்கள் நன்மைகள் விஷயத்தில் ஆலங்கப்பட்டு கொண்டார்களே தவிர கீழே உள்ளவங்களை பார்த்து என்ன செய்யல, இவங்களோட நம்ம பரவாயில்ல, எவ்வளவோ பரவாயில்லப்பா, இவங்களும் யுத்த களத்துக்கு வராம போயிட்டாங்க, நம்ம யுத்த களத்துல வந்து ஓரமாவது நிக்கணும் அப்படி நினைக்கல. யுத்த களத்துல வந்து இவர் உயிரை கொடுத்துட்டாரு, நம்ம உயிரை கொடுக்காம போயிட்டோமேன்னு நினைச்சாங்க. அப்ப இந்த மனநிலை இருக்கிறதே நாம நல்லவர்கள் அல்ல, நல்லவர்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்ற இந்த சிந்தனை தான் இஸ்லாம் நம்மை ஆளாக்க சொல்லுகிறது என்பதை பார்க்க முடியுது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான் சூரா ரூமில், குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன். உலகத்தில் வாழுகிற எல்லா மக்களுமே தாங்கள் செய்யக்கூடிய காரியத்தின் பால் அவர்கள் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். எல்லா மக்கள்கிட்ட கேளுங்க,
உலகத்திலே ஒரு நல்லவன்னா யாரும்மா? நான் தான்மா. உலகத்திலே ஒரு பெரிய அப்பாவியார், அதுவும் நான் தான்மா. உலகத்திலே பாவப்பட்ட மனுஷன் யார்? அது நான் தான்மா. மற்ற எல்லாருமே வந்து என்னன்னா தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் தான் பாவப்பட்ட மனிதன், இவன் தான் அப்பாவி, இவன் தான் நல்லவன் அப்படிங்கிற சிந்தனை எல்லா ஆணுடைய உள்ளத்தில் இருக்கும், எல்லா பெண்ணுடைய உள்ளத்தில் இருக்கும். உங்கள் குடும்பத்தாருக்கோ நான் யாரை பத்தியாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பானா? யாருக்காவது யாரையாவது புறம் பேசியிருப்பானா? அவதூறு பேசியிருப்பானா? யாருக்காவது நான் நோவினை தந்திருப்பானா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தையை சொல்றதுல என்ன சொல்ல வரீங்க? அல்லாஹ் படைச்ச ஒரு வானவர்னு சொல்ல வரீங்களா நீங்க? அப்படி அதுதானே அதுக்கு அர்த்தம். ஒரு தப்புமே பண்ணலைன்னா என்ன அர்த்தம்னா அல்லாஹ் படைத்த வானவர் நான் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த சிந்தனையே வரக்கூடாது, ரசூலுல்லாவே வரக்கூடாதுங்கிறாங்க. தனக்கு வரக்கூடாது என்பதை உணர்ந்ததுனால தான் என்ன சொன்னாங்க? யா யுஹன்னாஸ், போன வாரமே இதே ஹதீஸை பார்த்தோம். யா யுஹன்னாஸ் தூபு இலல்லாஹ் ஃபஇன்னி அதூபு இலல்லாஹி ஃபில் யௌமி மியத்த மர்ரா. மக்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ் கிட்ட 100 முறை மன்னிப்பு தேடுறேன். நான் நபி எங்கேயாவது ஒரு இடத்துல தன்னை பற்றி உயர்வை எங்கேயாவது பேசினாங்களே பாருங்க. அல்லாஹ் பேச சொன்ன வார்த்தையாக இருக்குமே ஒழிய ரசூலுல்லாஹ் பேச மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் எவ்வளவு நல்லவன் தெரியுமா, என்னையே அல்லாஹ் எப்படிலாம் பேசவே இல்லையே வார்த்தைகள். எனவே இந்த பாவ மன்னிப்புக்கு இந்த சிந்தனையை வளர்த்துக்கிட்டு கேட்டா மட்டும்தான் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். நான் நல்லவன் தான், ஏதோ நீ மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு நானும் கேட்டு வைக்கிறேன்ட்டு கேட்டோம்னா அல்லாஹ் அதையும் மன்னிக்க மாட்டான். நீ தான் நல்லவனா சேண்டே மன்னிப்பு கேட்கிற, நீ ஒன்று மன்னிக்கிறதா இல்லைன்றுவான். இறைவா, நான் பெரும் அநீதி இழைத்து விட்டேன், குற்றம் செய்து விட்டேன். நபி அவர்களே சொன்னார்கள், குல்லு தாலிக்க மின் இந்தி, எல்லா தப்பு என்கிட்ட இருக்கு, என்கிட்ட என்ன மன்னிச்சிருன்னு கேட்டாங்க. ரகசியமாக வெளிப்படையாக அப்படியான தவறுகள் என்கிட்ட இருக்கு, நீ மன்னித்து விடு என்று கேட்கிறார்கள். எனவே அல்லாஹ்விடத்தில் இது போன்ற பிரார்த்தனைகளை தேர்வு செய்து கேட்கக்கூடிய இடத்துல இருக்கணும். இறுதியாக நம்முடைய பிரார்த்தனைகளில் அந்த சையதுல் இஸ்திக்ஃபார் என்ற பிரார்த்தனை காலையிலும் மாலையிலும் மோதப்படுகிற பிரார்த்தனை ஒரு நாளும் தவற விட்டுறாதீங்க. அதை தவற விடுறீங்கன்னா ஒருவேளை அன்னைக்கு வஃபாத் ஆயிட்டீங்கன்னா அந்த சிறப்பு நம்ம இழந்துரும். அதனால நம்ம நரகவாசிலாம் கிடையாது. ஒரு பேச்சுக்கான அந்த துவா நீங்க செய்யல மௌத்தாயிட்டீங்கன்னா நீங்க அப்படி கிடையாது. நரகம் போறதும் சொர்க்கம் போறதும் உங்களுடைய அமல்களை கொண்டு, உங்கள் ஈமானை கொண்டு மறுமை நாள்ல அல்லாஹ் தீர்ப்பளிக்க போறான். அதுல மாற்றம் இல்லை. இது ஒரு லைஃப் கார்டு மாதிரி. இந்த துவா ஓதிக்கிட்டே போறோம். ஒரு நாள் இந்த துவா ஓதணும், அன்னைக்கு மாலைக்குள்ள மௌத்தா போயிட்டோம் அப்படின்னா இந்த துவா ஓதணுங்கிறத வச்சு மறுமை நாள தப்பிக்கிறதுக்கு அதிகமான சாத்தியக்கூறு இருக்கு. லைஃப் கார்டை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, மறுமை நாள்ல நீங்க யாராவது நரகம் போற நிலைமை வந்தா ஈமான் கொண்ட மக்கள், ஷிர்க் வைக்காத மக்களுக்கு நான் பரிந்து பேசுவேன். அது ஒரு லைஃப் கார்டு. அப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, பாங்குக்கு பிறகு உள்ள துவா வளமே ஓதிக்கிட்டே வருவோம். ஒருவேளை நரகம் போற நிலைமை தான் ரசூலுல்லாஹ் காப்பாற்றுவாங்களா இல்லையான்ற ஒரு லைஃப் கார்டு. ஒவ்வொரு வகையில் நம்ம பாதுகாப்பு சோர்ஸை உருவாக்குற மாதிரி இது ஒரு வகையான பாதுகாப்புக்கான அரண் என்பதை புரிந்து கொண்டு இந்த பிரார்த்தனைகள் கேட்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நாளை மறுநாள் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறாது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிறு நாளை மறுநாள் போய் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 13ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் நம்முடைய பள்ளிவாசலில் வைத்து இளைஞர்களுக்கான ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சி அப்படிங்கிறத நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சி. அதை நீங்கள் கருத்தில் வைத்து உங்கள் வீடுகளில் உள்ள ஏறத்தாழ ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கிற பசங்கள்ல இருந்தே இந்த நிகழ்ச்சிக்கு அனுப்பி வைங்க. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அதே மாதிரி கல்லூரி பருவத்தில் இருக்கிறவங்க, திருமணத்துக்கு நெருக்கத்தில் உள்ளவர்கள், திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்கள் என்ற வட்டத்தில் உள்ள அத்தனை பேருமே இந்த நிகழ்ச்சிக்கு கட்டாயம் நீங்கள் அழைத்து வாருங்கள். அவங்கள கொண்டு வாங்க. அவர்களுக்கு சில செயல் திட்டங்கள் மூலமாக மார்க்கத்தினுடைய சில அடிப்படைகளை உணர்த்த வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு அந்த அடுத்த வாரம் போய் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய 13ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இளைஞர்களை கொண்டு வந்து சேர்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நாளை மறுநாள் 2 நாள் நடைபெறக்கூடிய நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நம்முடைய பள்ளிவாசலில் ஆண்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.